இரவுகள் நீள இமைகளும் மூட. அதுக்கப்புறம் என்ன வரி வரும் தெரியாது. இடைவெளி ஏனோ கண்மணி. இடைவெளி ஏனோ கண்மணியே. இந்த பாடலை நீங்க கேட்டுட்டு இருக்கும்போது அமர்ந்து போச்சு. திஸ் இஸ் வாக்மேன். நம்ம தொப்பி சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்டர் ரேட்டட் ஃபிலிம்ஸ், தமிழ் சினிமாவில் வந்து அண்டர் ரேட்டட் ஃபிலிம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஜோன்ஸ் அவர்கள் சில படங்களை காட்டி அந்த படங்கள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின தன்மைகள்லாம் அவங்க விளக்க போறாரு. ஓகே, அதை பத்தி எங்களோட கருத்துக்களை சொல்லுவோம். அவர் சில படங்களை காட்டுவார். முத படத்துல ஆரம்பிக்கலாமா? ரிவிலேஷன்ஸ். ஆமா, இந்த விடாது கருப்பு ஹீரோ அவன் தானே? இல்லையே, அது ரெலவேஷன். அடிச்சுடாத. திவ்யதர்ஷினி அவர் தான் விடாது கருப்பு ஹீரோ. அவர் பேர் என்னது? சேத்தன். ஏங்க இவர் விடாது கருப்பு ஹீரோ தான் தெரியாதா? விடாது கருப்பு நாடகம் பாத்துறீங்களா இல்லையா? நாடகத்துல சொல்றேன், நாடகத்துல வருவாப்ல. ஆமா, அதுல ஒரு மிரட்டு விட்டுருப்பாரு. இந்த படம் சில படங்கள்ல இவங்க இருப்பாங்கல்ல அந்த விடாது கருப்புல. யாரு? நம்ம 96ல ஜானுவோட ஃப்ரெண்டா. அந்த படம் சூப்பரா இருக்கும். அந்த நாடகம், இந்த படம் வந்து யார் யாரெல்லாம் இந்த படம் பாத்திருக்கீங்க? நான் விடாது கருப்பு பாத்திருக்கேன். நான் கேட்டது ரிவிலேஷன், விடாது கருப்பு பத்தி இல்லைங்க. தமிழ்ல ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டர் தான் அவரு, விஜய் ஜெயபால் ஒருத்தர். ஆனா படம் வந்து இங்க நடக்கிற கண்டிப்பா ஒரு ஒருத்தான படம், எல்லாருமே பார்க்கலாம். நாகத்துல நடக்கிற மாதிரி, கொல்கத்தாவோ எங்கேயோ நடக்கிற மாதிரி எல்லா வகையான விஷயத்தை பத்தி உள்ள பேசிருப்பாங்க. அதாவது ஒரு தமிழ்ல என்னது சிவரஞ்சனின்னு சில பெண். அது இல்லடா அது. ஆனா அதுவும் அண்டர்ரேட்டட் லிஸ்ட்ல வரும். ஆமா, அதுவும் அண்டர்ரேட்டட் லிஸ்ட்ல வரும். அப்ப அதுவோட இங்கிலீஷ் பேர் தான் எதுங்க? இது படம் பேரே ரிவிலேஷன். அதாவது ரிவிலேஷன்னா வெளிப்படுத்துதல். அந்த அதுக்கு படம் வந்து தமிழ்ல வந்து ரிவிலேஷன்னா வெளிப்படுத்துதல்னு என்னமோ வரும்னு நினைக்கிறேன். இந்த படம் பார்க்கலாம் நினைக்கிறேன். இதை மாத்தி பேசிட்டான். இதே ஹீரோ தான் நான் சிவரஞ்சன் சில பெண்கள். இது அவங்க இருக்கவே மாட்டாங்க, ஹீரோயின் இருப்பாங்க இந்த படத்துல. இந்த படத்துல நடிச்சா இவங்க இருப்பாங்க. ஒரு நிமிஷம் காட்டுங்க. ஏய், கண்ணன் படம் பாத்துறீங்கடா? அதுல அக்காவா இருப்பாங்கடா. தமிழ்ல இதுக்கு பேரு சிவரஞ்சன். டேய், அது கிடையாதுடா. ஏய், கதை வந்து சிவரஞ்சனி. நான் கதை சொல்றேன் கேளுங்க. கதை வந்து என்ன? கதை வேணாம். கதையை பத்தி வேணாமா? ஆனா இதுதான், இது வந்து ஒரு உறவுகள் சம்பந்தப்பட்ட ஒரு படம். கண்டிப்பா ஸ்கிரீன் பிளே பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ஒரு ராம் படத்தோட டைப் ஆஃப் ஃபிலிம் ஃபீல் கொடுக்கும் இந்த படம். கண்டிப்பா இந்த படம் பாருங்க. படம் பேர் வந்து ரிவிலேஷன். அடுத்த படம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. நானும் பார்க்கல. விஜய் சேதுபதி ப்ரொடியூஸ் பண்ண படமோ? ஆமா, அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ். செமையா இருக்கும் அந்த படம். அந்த ஏலக்காய் தோட்டத்துல வந்து மலை ஏறி போய் எப்படி வாழ்றாங்கன்ட்டு ஒரு டைம் மலை ஏறி போய் இறங்குவான். அங்க வந்து ஒரு ஏலக்காய் தோட்டத்துல ஒரு மூட்டை, ஒரு எஸ்டேட்டையோ ஏதோ வாங்கியிருப்பான், ஒரு சின்ன இடத்த. ஆனா அது ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிரும். அந்த கதை அப்படியே சொல்லாத, ஒன்லைனர் மட்டும் போதும். கடைசி பார்த்தா அந்த நல்லா இருக்கும். அதாவது கதைன்றதை தாண்டி அதை காட்டியிருக்க விஷயம் தான். அந்த மக்கள் எப்படி இருக்காங்க, எப்படி ஏறுறாங்க, லைஃப் தான். அந்த லைஃப காட்டியிருக்கு. நல்லா இருக்கும். நம்ம ஏத்தி வச்சிருக்கோம். நானும் பார்க்கல அந்த படம். சில பார்க்காத படங்கள்ல இதுவும் ஒண்ணு. எனக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென்மேற்கு பருவ காற்றுக்கும் நிறைய குளறுபடி. எனக்கும் இதாகும், கன்ஃபியூஸ் ஆகும். என்ன இது தென்மேற்கு பருவ காற்றுனா ஆண்டி பெட்டி தானே? டேய், விஜய் சேதுபதி படம். அது தர்மதுரடா. இல்ல ஆண்டிப்பட்டி கனவா காத்துதான்டா சொல்ற. அப்புறம் ஆண்டிப்பட்டி தாலுகாவில் ஏடி கலச்சி பாட்டு. சரி, ஏண்டி கலச்சி. சரி, இந்த படத்தையும் ஆக்சுவலா நீங்க தென்மேற்கு பருவ காற்று உண்மையில தென்மேற்கு பருவ காற்று. ஆனா அதுல வந்து நல்லா என்ன சொல்றது, யதார்த்தமான மக்களை அழகா கட்டியிருப்பாங்க இந்த படத்துலயா. அது சீனு ரொம்ப இயற்கையா இருக்கும். தென்மேற்கு இவங்க விஜய் சேதுபதியோட ஃபர்ஸ்ட் படம். சரி, இந்த படத்தையும் பாத்துருங்க. இது ஒரு அண்டர்ரேட்டட். பார்க்கணும். நானும் பார்க்கணும். மேற்கு தொடர்ச்சி மலை படம் பேரு. அடுத்த படம் வந்து எல்லாரும் பாத்திருப்பீங்க, கிடா. வெறும் கிடா. இந்த படம் நான் இப்பதான் வந்துச்சு. ஆக்சுவலா படம் வந்து படம் வந்து எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. படம் ரிலீஸ் ஆனது இப்பதான் நமக்கு பிரிண்ட்லாம் வந்துச்சு.
அதாவது சிம்பிள் தான். ஒரு பையன் ஒரு ஆடு வளர்ப்பான். கதை சொல்லாத. இல்ல அதான் லைட்டா மேல ஒன்னு லைனா சொல்றேன். ஆடு வளர்ப்பான், அந்த ஆடை கறி கொடுக்காம பாத்துக்கணும், காப்பாத்துவோம். அதான் படம். கறிக்கு கடைசியா போச்சா இல்லையா? அதே மாதிரிதான் அதான் கருணை மனு, அதுவும் நல்லா இருக்கும். அதுவும் வரும் இந்த லிஸ்ட்ல. அது கொஞ்சம் வருதா? வெயிட் பண்ணுங்க, வரும். அதுவும் நான் பார்த்தது இல்ல. படம் பேரு கிடா. இதுல வந்து இந்த இவர் பேர் என்னடா, அவர் பேர்லாம் நல்ல பேரு. ஒரு பேர் இப்ப இது இந்த படத்துல எல்லாம் அர்ஜுன் தாஸ் கூட ஒரு படத்துல கூட ஐஸ் இது சாக்லேட் வாங்கி தரல, அவர்லாம் அந்த படத்துல நடிச்சிருப்பாப்ல. ஒரு பேர் நல்ல பேர். நல்ல பேர் அப்படின்னு அவர் ஒரு நல்ல ஆக்டர், அண்டர்ரேட்டட். மணிகண்டனா இது வரும். அவர் ஒரு அண்டர்ரேட்டட் ஆக்டர் என்னைய பொறுத்து. அடுத்த படம் வந்து ஒரு கிடாயின் கருணை மனு. நான் பாத்திருக்கேன், ரொம்ப நாளா நான் பார்த்தது இல்ல. ரொம்ப நாள் ஆச்சு. என்ன 3க்கு பாத்துருக்கீங்க? உண்மையிலே நல்லா இருக்கும். ஒரு சின்ன கான்செப்டுக்குள்ள வச்சு விதார்த் நடிச்சதோ, விதார்த் தான் இருக்காப்ல போஸ்ட். இப்ப யாரு இந்த படத்துல ஆனா இந்த இடத்துல லீடர் போர்டு வைப்போம். Leader board நாலு படம் சொல்லி இவன் தான் leader board. யார் அதிகமா பார்த்தது? இவன் தான் leader ரெவலேஷன் board. பண்ணிருக்கேன். ரெவலேஷன் கதை சொல்லு, எனக்கு கதை சொல்லு. ஒன்லைனர் சொல்லு. கொல்கத்தால அந்த மாதிரி நடக்கும் கரெக்டா? அதெல்லாம் ரொம்ப நாள் நாங்க சொன்னதுக்கு அப்புறம் சொல்லாத. வேற ஏதாவது சொல்லு. தெரியாத சொல்லு பாப்போம். கிளைமேக்ஸ் உள்ள லெஸ்பியனை பத்தி சொல்லிருப்பாங்க கரெக்டா? ஒரு லெஸ்பியனை காட்டிருப்பாங்க. ஆஹா இல்ல இருக்கவே இருக்காது. இருக்கும் உள்ள கதை கதை வராது வராது. லெஸ்பியன் தான் சரி, அந்த அப்புறம் படத்தை 2 தடவை பார்த்திருப்பேன். அவன் வந்து ரொம்ப விரக்தி ஆச்சு. வந்து இங்க போவான், ஒரு ப்ராஸ்டியூட் போவான் கரெக்டா? அடுத்து சொல்லு. ப்ராஸ்டியூட் போவான். அது மரம் ரொம்ப நாள் ராஸ்டிட் போவாப்ல. அந்த சீன் நல்லா இருக்கும்டா. சரி, இவன் ஓரளவு பாத்துருக்கானே வச்சு. சரி, ஆஃப் பாயிண்ட் வச்சுக்கோ. ஆஃப் .5 பாயிண்ட் வச்சுக்க. அந்த படம் ஃபுல்லா பார்த்தா உனக்கு ஒண்ணு எனக்கு முட்டை. அடுத்து மேற்கு தொடர்ச்சிக்கு எனக்கு பாயிண்ட் வராது. இவனுக்கு மட்டும் தான் 1.5 1.5 அடுத்து கிடா நான் பாத்திருக்கேன், அதனால எனக்கு 2 பாயிண்ட். 2 பாயிண்ட். அடுத்து ஒரு கிடாயின் கருணை மனு. அது 2.5. சரி, நான் 1 இவன் 0. அடுத்த படம் வந்து குரங்கு பொம்மை. அடுத்தது விதார்த். அந்த படத்தின் விளைவு தான் இப்ப நம்ம மகாராஜா போகணும். அதனால குரங்கு பொம்மையும் ஒரு நல்ல படம், சூப்பர் படம். இவர் வந்து பாரதி ராஜா. அவர் வந்து முக்கியமான கேரக்டர் கொடுத்துப்பாங்க கரெக்டா? யாரு? ஒரு வடிவேல் கமல எக்ஸ்கியூஸ் மீ, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. பைத்தியனா எப்படி போறேன். ஆமா ஆமா முதல் வருவாப்ல. சதாம் ஹுசேன் இது வாடகை செய்யிட்டு போனா, ஆனா பெட்ரோல் நீ தான் போடணும். அவர் வருவாப்ல. அந்த ஆளுக்கு கொஞ்சம் சீரியஸா நல்ல கேரக்டர்டா. ஐயா அப்ப எனக்கு எத்தனை பாயிண்ட்? எனக்கு 3.5. எனக்கு 2, இவனுக்கு 3, இவனுக்கு 0. என்னடா எந்த அண்டர்ரேட்டட் படம் பார்த்தது இல்லையா? குரங்கு பொம்மை பார்க்க போறேன், அப்கமிங். அது சொல்லலாம் 0.1 வச்சுக்குவோம். படம் உன்னை பெரிய சினி புளித்தின்னு நினைச்சேன். ஆபாசம் இப்படி எல்லாம் ஃபேமஸான படங்கள் மட்டும்தான் பாத்திருக்கேன். அடுத்து போ. சரி, அடுத்த படம் வந்து ரேடியோ பெட்டி. யார் பாத்திருக்கீங்க? பார்த்தது இல்ல. நான் பாத்திருக்கேன். அப்ப நானும் பாத்திருக்கேன். கதை மட்டும் இருக்கா சொல்லு. கதை வந்து என்னன்னா, அப்பா, அப்புறம் அவங்க ஒய்ஃபு, அதுக்கப்புறம் மகன், அந்த மகனோட ஒய்ஃபு. படத்துல சில கேரக்டர் தான், ஒரு 6-7 கேரக்டர் தான். படம் வந்து ரொம்ப எல்லா இடத்துலயும் சுத்தாது. ஒரு லோ பட்ஜெட்ல எடுத்து நல்ல படம். அப்பா வந்து ஒரு ரேடியோ வச்சிருப்பாப்ல. அந்த ரேடியோ வந்து சவுண்ட்ல இறைச்சலா இருக்குன்னு சொல்லி வந்து பையன் வந்து ரேடியோ போட்டு உடைச்சிருவான். அதனால அவருக்கு என்ன ஆகுது, அதனால அவர் எப்படி பாதிக்கப்படுறாரு இவ்வளவு நாள். அதாவது அவர் அப்பா காலத்துல இருந்து இருந்த ரேடியோ அது. அவங்க அப்பாவோட கனெக்ட் ஆகுற ஒரு விஷயம்னா, அவங்க அப்பாவோட போட்டோ கிடையாது. ஏன்னா இவரே பழைய ஆளு, இவரே ஒரு 80 வயசு ஆளு. இவரோட அப்பா யூஸ் பண்ண ரேடியோனா அப்ப பாத்துக்கோங்க. அப்ப அவங்க அப்பாவோட ஞாபகமா இருக்கிறது இவரோட அந்த ரேடியோ மட்டும்தான். அந்த ரேடியோவை மகன் வந்து இவனுக்கு தெரியாதுல்ல, சின்ன பையன் தானே. சின்ன பையனா, ரொம்ப சின்ன பையன் கிடையாது. அவனுக்குமே ஒரு மகன் இருக்கும். அவனுக்கு வந்து ஒரு டென்ஷன்ல வந்துட்டு வந்து உடைச்சிருவான். அதனால வந்து உடைச்சிருவான். இவர் அதுல இருந்து மீண்டு வரவே மாட்டாரு. அப்ப வந்து 1.00 மொத்தம் எத்தனை? நான் 3.5. நான் 2 நினைக்கிறேன். நான் 4 என்னமோ வரும். வெற்றிகரமாக முதல் புள்ளியை பெற்று
ஏதோ ஒரு படம் பார்த்துட்டேன். சரி கை தட்டுங்க. இதெல்லாம் ஓவரா இல்லையா? அடுத்த படமும் பார்த்திருப்பீங்க, ஓரளவு பார்த்திருப்பீங்க. ஜிவி ஜீவிலே ரெண்டு ஜிவி 2 பார்ட் வந்துச்சு. ஆனா ரெண்டாவது மொத part பார்ட் தான் நல்லா இருக்கும். மொத மொத பார்ட் part அளவுக்கு அது இல்ல. அதாவது கர்மாவை வச்சு ஒரு படம். பாத்துருக்கீங்க. கர்மா அந்த வச்சு நகை அப்படியே இதாகிட்டே அதான் இருக்கும். முக்கோண 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 விதி விதின்னு சொல்லி 2வது பார்ட்ல ஆரம்பிப்பானுங்க. மொத பார்ட் அது அவங்களே பார்க்கும்போது கிரியேட் பண்ணதாண்டா. அந்த அதான். கதைக்காக முக்கோண விதின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நம்ம மொத பார்ட்ல அந்த முக்கோண விதியும் கிடையாது, சதுர விதியும் கிடையாது. மொத படம் பொறுத்தவரையும் கர்மா பத்தி தான் இருக்கும். 2வது பார்ட்ல அது அப்படியே முக்கோண விதின்ற கான்செப்ட்ல மொத பாட்டுலயே அது வந்து இன்டர்வல்ல தானே அது முடியும். அந்த விதின்னு சொல்லி தான் முடியும். கர்மாவுக்கு இப்படி ஒரு இது டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. நான் படம் பார்த்துட்டு அதை போய் உன்னோட- சர்ச் பண்ணி பார்த்தேன்டா கூகுள்ல இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணு இருக்காது. இல்லைன்றாங்க. அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூ சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ட அப்படியே கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும் செகண்ட் பார்ட். அதுல இருந்து அதான். அது இன்னும் முடியல, கண்டினியூ ஆகுது அப்படின்ற மாதிரி காட்டுற மாதிரி இப்ப இருக்கும். நீங்க ஜிவி டுவாலஜி கண்டினியூ சொன்னீங்கன்னா நான் சாமி டுவாலஜி சொல்லுவேன். இல்ல வேணாம், 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 வேணாம். இல்ல செகண்ட் பார்ட் சிங்கம். இல்ல, வேணாம், சிங்கம். வேணாம், இல்ல, வேணாம், வேணாம். அதுலயே நீ அடுத்து போடா. காஞ்சனா படம். அதெல்லாம் ஓவர் ரேட்டட். அடுத்த த்ரிஷாக்கு பதிலா ஐஸ்வர்யா ராஜேஷ் வருவாங்க. பிரசவமா பாருங்க விக்ரம படுத்துக்கிட்டு போதும்டா காசு அடே விடுடா. சூரி காமெடி கண்டிப்பா நல்லா இருக்கும். அது சூப்பரா இருக்கும் தெரியுமா? சரி விடு. சாமி Okay. டுவாலஜி. அடுத்த தமிழ் அண்டர்ரேட்டட் ஃபிலிம் வந்து சர்க்கார் குற்றம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை சமூகத்துல டேய், ஏற்படுத்தி. டேய், எல்லாரும் டிவி ஏய், ஒரு நேரம்லாம் போய் உடைச்சு. அண்டர்ரேட்டடுக்கு மீனிங் தெரியுமாடா உனக்கு? சரி அடுத்த படம் வந்து குற்றம் கடிதல். இந்த படம் யார் பாத்திருக்கீங்க? பாட்டு கேட்டிருக்கேன். பாட்டு பாட்டு ஒரு ரெண்டு பாட்டு வேஷம் ஃபேமஸ் இருக்கு. அந்த பாட்டு. சரியான பாட்டு. ஸ்டார்டிங் மட்டும் ஜெயடிவில கொஞ்சம் பார்த்தேன். இந்த படம் ஓரளவு இந்த sex கொண்டு போய் education சேர்த்துட்டாங்க எல்லார்ட்டும். மக்கள் பார்க்க தவறிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். டிவிலேயே நான் நிறைய அந்த படம் போட்டு பார்த்திருக்கேன். யாருக்குமே இது ஃபேமஸ் இல்லாத மோகங்கள் நடித்தனால யாருமே பாக்குறதுக்கு உட்கார்றது இல்ல. இந்த படமும் ஒரு நல்ல அண்டர்ரேட்டட் ஃபிலிம். நான் பார்த்திருக்கேன். நான் பார்த்தது இல்ல. நீ இது வந்து ஒன்லைனர் சொல்லணும்னா ஒரு டீச்சருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்னால அபியூஸ் ஸ்டூடெண்ட்னால வர அபியூஸ், அதனால இவங்க ரியாக்ட் ஆகி அதனால ஒரு பிரச்சனை தான் இந்த குற்றம் கடிதல். படம் பாருங்க, சூப்பர் படம். அடுத்த படம் வந்து மனுசங்கடா. இந்த படம் எத்தனை பேர் பாத்தீங்க? பார்த்துட்டேன். இந்த படம் சூப்பர் படம். இது என்னன்னா அது வந்து இப்ப தமிழ்நாட்டுல இன்னும் சவுத்துல நடக்கிற சில அந்த ஜாதி இதுகளை பத்தின படம். அத பத்தி இருக்கும். இன்னொன்னு வந்து இங்க நாட்டாக் தெய்வங்கள் எப்படி கிரியேட் ஆனாங்க அப்படிங்கறத பத்தின ஒரு கதை. மனுசங்கடா சூப்பர் படம். கிட்டத்தட்ட பாரஞ்சித் மாரி செல்வராஜ் அவங்க டைப் ஆஃப் ஃபிலிம் தான் இந்த படம் மனுசங்கடா. இதையும் பாருங்க. இதுவும் ஒரு ஒன்லைன் சொல்லிக்கிறேன். மனுசங்கடா என்னன்னா அவங்க அப்பா இறந்துருவாரு. அவங்க அப்பாவை கொண்டு போக ஒரு பாதையில அனுமதிக்க மாட்டாங்க. அதுக்கு சுத்தி போய் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ற படம் தான். அப்ப இது இல்ல நான் சொன்ன அந்த மனுசங்கடா. இது இல்ல. இந்த நாட்டாக் தெய்வங்கள் உருவானது வந்து அது வேற படம். அது வேற இது படம். வந்து அது டைட்டில் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் சொல்றேன். அது இந்த லிஸ்ட்லயும் இல்ல, நான் பாத்துட்டேன் அந்த படமும். ஆனா இது பாத்துட்டேன். கடைசியில வந்து சுத்தி கொண்டு போக முடியாது. கடைசியில இந்த படத்தோட இந்த படத்தோட பெயர் தான் கடைசியில டயலாகா இருக்கும், மனுசங்கடா அப்படின்னு. அடுத்த படம் வந்து இந்த படம் யார் பாக்கலையா? நான் பாத்துட்டேன். அப்ப நீ பாத்துருக்க. இவனுக்கு ஒரு பாயிண்ட் கொடுங்க ப்ரோ. அப்ப உனக்கு இல்லையா? எனக்கு இருக்கு ப்ரோ. அதான் ப்ரோ. நான் இந்த லிஸ்ட்ல எல்லா படம் பாத்துட்டேன்டா. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இந்த சில படங்கள் தான் பாக்கல. அடுத்த படம் வந்து டூலெட். பாத்துட்டேன். பரவாயில்ல, எல்லாருக்கும் கை தட்டுங்க. அந்த படம் ஓரளவு போயிருக்கு. இந்த படத்துல குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னா, இதுல பிஜிஎம் இந்த இதெல்லாம் இருக்காது. இது ஆடியோ இந்த மாதிரி எதுவுமே மியூசிக் சம்பந்தப்பட்ட இன்னொரு எதுவுமே குறிப்பான- கேட்காது. படம் அவ்வளவு நல்லாவே இருக்காது. நல்லா நல்லா இருக்கும். போர் அடிக்கும். இது என்னன்னா லைஃபோட ஸ்லோவா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் எப்பவுமே இந்த மெதுவா படத்தை தான் நான் இருக்கும். இவனுக்கு ஏன் பிடிக்கலன்னு நான் சொல்லவா? நீ சொந்த வீட்டுக்காரன் தானே, அதனாலதான் உனக்கு இந்த படம் பிடிக்கல. இதுண்டா வாடகை புது படம் இருக்கு. வீட்டுக்காரங்களுக்கு வந்து இந்த படம் இந்த பிடிக்காது. படம் வந்து ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். வாடகை வீட்டுக்காரங்களுக்கு தான் இந்த வாடகை படத்தோட வலி வீட்டுக்காரங்களுக்கு. புரியும். அதுவும் வாடகை வீட்டுல சினிமாக்காரனுக்கு இந்த படம் வந்து ரொம்ப பாதிக்கும். ஒரு வாடகை வீட்லயே இருந்துட்டு சினிமா ட்ரை பண்றவங்க சினிமா தான் என்னோட எய்ம்னு இன்னொரு நினைக்கிறேன். விஷயம், மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு வாழ்வியலை காட்டுற படம் எப்பவுமே மெதுவா தான் இருக்கும். அதனால ஏன்னா வாழ்க்கை ரொம்ப ஸ்பீடா தான் இருக்கு. வருஷம் தான் ஸ்பீடா ஓடுது, நாட்கள் ரொம்ப ஸ்லோவா தான் போகுது. அதனால இந்த படமெல்லாம் பொறுமையா தான் உட்காந்து பார்க்க முடியும். படத்தோட பேரு டூலெட். 4 பேருமே பார்த்துட்டோம். இவனுக்கு பிடிக்கல. ஓகே,
அதனால 5.5 இல்ல இல்ல அத அவன் சாய்ஸ் பிடிச்சதுக்கு பிடிக்கணுங்கிறத அது அவனோட இஷ்டம். உன் இஷ்டம் ஏன் மாத்த முடியாது. அடுத்த படம் வந்து குற்றமே தண்டனை. விதார்த் படம் தான். விதார்த் படம் தான். விதார்த் ப்ரொடியூஸ் பண்ண படமும் கூட இது. விதார்த் ஒரே அண்டர்ரேட்டட் படமா நடிக்கிறாப்ல. அவர் ஒரு நல்ல Underrated. நடிகர், அண்டர்ரேட்டட் நடிகர். வீரம்னு ஒரு படம். டேய், சும்மா நீ அவர் ஹீரோவா எவ்வளவு படம் நல்லா பண்ணிருக்காரு தெரியுமா? குற்றமே தண்டனை பாருங்க, நானும் பாத்துட்டேன். நல்ல படம். ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல. அந்த படமும் பாருங்க. 0 அடுத்த படம் அடுத்து நிலா. பார்த்தாச்சு. அந்த படம் இவன் வந்து தூங்குனியா? படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு தூங்க நாங்க 3 ஆரம்பிச்சிட்டான். பேரும் சேர்ந்து பார்த்தோம். தூங்கிட்டான். தலைவர் மட்டும் தூங்கிட்டாரு. அதாவது நான் ஒரு ரீசன் சொன்னேன்ல, இந்த மாதிரி படங்கள்லாம் மெதுவா தான் இருக்கும் அப்படின்னும் போது நிறைய தூக்கம் வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. நிலா இந்த படத்தையும் கண்டிப்பா பாத்துருங்க. பார்க்க வேண்டிய படம். நல்லா இருக்கும். ரொமான்ஸ் தான். ஒரு அதை விட சொன்னா ஒன் சைடு லவ். ஒரு 96 ஒரு 3 இந்த படத்தோட ஃபீல் கொடுக்கும். ஏன்னா இது வந்து ஸ்கூல் ஸ்டோரியும் ஆனா 3 கூட அவ்வளவு இதாகாது. 96 அந்த மாதிரி டைப் ஆஃப். அதான் அந்த மணி நல்லா இருக்கும். படம் பாருங்க. லைஃப் எப்படி நம்ம சின்ன வயசுல இருந்து எவ்வளவு மாறி இருக்கு, நம்ம எவ்வளவு கடந்து வந்திருக்கோன்றத இந்த படத்துல கொஞ்சம் பார்க்கலாம். படம் பேர் வந்து நிலா. பாத்துருங்க. அனஸ் ஃபேன்ஸ் முக்கியமா சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப். சரி, இந்த படம் யார் பாத்திருக்கீங்க? நிலா வந்து நான் பாத்திருக்கேன். நானும் ஸ்ரீமன் தான் பாத்திருக்கோம். இவன் பாக்கல, இவன் தூங்கிட்டான். ஓகே, இந்த படம் எல்லாம் பாதி பாத்திருக்கேன். இல்ல உனக்கு அது தர முடியாது. ஓகே, அடுத்தது வந்து சம்டைம்ஸ் சில நேரங்களில் பாத்துட்டேன். சில சமயங்களில் பார்த்தாச்சு. நீ பாக்கல? ரொம்ப நல்ல படம். ஏய் இல்ல இந்த படத்தை இல்ல நான் தான் சொன்னேன். இவன் பாக்கல. அப்படியா? அப்ப இவன் தான் எனக்கு ஏத்தி விட்டான். நான் தான் ஏத்தி விட்டேன் உனக்கு. இவன் வேஸ்ட் தண்ட. இந்த படம் பாருங்க. இந்த படம் ஏன் அண்டர்ரேட்டட்னு சொல்றாங்கன்னு தான் எனக்கு இன்னும் புரியல. இல்ல இன்னொன்னு வந்து இது அண்டர்ரேட்டட் கிடையாது. அசோக் செல்வன் எல்லாருமே இவங்க கொஞ்சம் பிரகாஷ் ராஜ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் திமிர படத்துல இருப்பாங்க. ஏதே இசுக்கு ஈஸ்வரி ராவ் அவங்க காலால சலார் படத்துல உங்களுக்கு எல்லாரும் இப்ப ரீசன் சொல்ல போனா சலார் படத்துல நினைக்கிறேன். அது அவங்க பேர் ஸ்ரேயா ரெட்டி வரும். இவங்க வந்து சலார் படத்துல நடிச்சிருப்பாங்க. நோட் பண்ணிருப்பீங்க. வந்திருப்பாங்க. போலீஸோ இது இன்னொன்னு ஹெச்ஐவி பேஸ்ட். இது ஒரு விழிப்புணர்வுக்காக எடுத்த படம் தான். சீன்ஸாவும் விழிப்புணர்வு சம்பந்தமா நிறைய இருக்கும். ஹெச்ஐவி பத்தி நிறைய இருக்கும். இந்த படமும் பாருங்க. சம்டைம்ஸ் தமிழ்ல சில சமயங்களில் வரும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த படம். ஆனா நீ சொல்ற மாதிரி தூக்கம் வராது. இந்த படம் ஸ்லோனஸே இருக்காது. அதான் இந்த படத்தை ஏன் அண்டர்ரேட்டட் சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா எல்லாரும் நடிச்சவங்க எல்லாரும் ஃபேமஸ் ஆனவங்க. இன்னொன்னு படம் வந்து அந்த ஸ்லோனஸும் இருக்காது. மெதுவா படத்துல பாட்டு கிடையாது, எதுவும் கிடையாது. அடுத்த படம் வந்து கேடி. பாத்துட்டேன். கேடி பாத்திருப்பீங்க, ஓரளவு பாத்திருப்பீங்க. நீ பாத்திரியா? அந்த வயசாகவும் நேஷனல் படம் இருக்கோ? அந்த சின்ன பையன் வாங்கியிருக்கான். இந்த படமும் நல்லா இருக்கும். சைல்ட் ஆர்டிஸ்ட் வாங்க. அதாவது இந்த சின்ன பையனோட ஆசையில அவர் நிறைவேற்றுவாரோ? இல்ல தாத்தா தப்பிச்சு வந்துருவாரு வீட்ல இருந்து. அந்த தாத்தா பிரியாணி சாப்பிடும் போது பாக்குறவங்களுக்கு ஆசை வருமே. இந்த படம் நான் பார்த்திருக்கேன். ஆனா எனக்கு அவ்வளவு ஞாபகம் இல்ல. ரொம்ப முன்னாடி பார்த்தது. கொரோனா டயத்துல அந்த படம் வந்த சமயத்துல பார்த்தது. 20 வந்துச்சு நினைக்கிறேன். கேடி சைஸா அவன் பாக்கல. அந்த படம் நெருப்புத்துறை. இவர் ஒரு பாயிண்டா 2 பாயிண்டா? நான் 2. ரேடியோ பெட்டி சொன்னேன். அடுத்து ரேடியோ பெட்டி, அதுக்கப்புறம் ஜிவி டூலெட் 3 பாயிண்ட் ஆயிட்டா. சைஸா மூவ் பண்ணி 3 பாயிண்ட். சரி, இந்த படத்தையும் பாத்துருங்க. படம் பேர் வந்து கேடி. நல்லா இருக்கும். ஒரு ஃபீல் குட் மூவி, ஃபன்னா இருக்கும். அடுத்த படம் வந்து லென்ஸ். இல்ல லென்ஸ் பார்க்கல. லென்ஸ் வந்து வெற்றிமாறன் ப்ரொடியூஸ் பண்ண படம். அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்துல நடிக்கவும் செஞ்சிருப்பாரு. படம் சூப்பரா இருக்கும். படம் பேர் வந்து லென்ஸ். கண்டிப்பா பாருங்க. அதாவது இந்த ஸ்டார்டிங்ல ஃபிலிம் மேக் பண்றவங்களுக்குலாம் இந்த படம் வந்து உண்மையில ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். ரொம்ப பட்ஜெட் இல்லாம இருக்கிற பட்ஜெட்ல கொஞ்சம் நல்ல படம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டோரி வந்து நல்லா இருக்கும். கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற படம் லென்ஸ் பாருங்க, நல்லா இருக்கும். அடுத்த படம் வந்து வெள்ளை பூக்கள். அதாவது வெக்கேஷனுக்கு அவனோட மகனோட சேர்ந்து போறதுக்காக ஃபாரின் போவாப்ல.
அங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன், இவர் போலீஸா இருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் இந்த படம் பார்க்கல, மாதிரி ஆனா பிளாட் தெரியும் எனக்கு. investigation thriller மாதிரி இருக்கும். இது ஒரு மாதிரி ஃபாண்ட்லயே அந்த இதை சொல்லியிருப்பாங்க. அந்த படத்தோட முக்கியமான பாயிண்ட சொன்ன மாதிரி இருக்கும் அந்த ஃபாண்ட், அந்த டைட்டில்லையே. இந்த படம் வந்து இதுவும் நல்ல படம் தான். நான் இன்னும் பார்க்கல, இவங்கெல்லாம் பார்த்துட்டாங்க. 3 பேர் பார்த்துட்டோம். 3 பேருக்கு பாயிண்ட். 3 பேர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அடுத்த படம் வந்து 8 தொட்டாக்கள். கண்டிப்பா 4 பேரும் பார்த்திருப்போம். பாத்துறோம். இந்த படத்தை பத்தி நான் சொல்ல தேவையில்ல. இது அண்டர்ரேட்டட். ஆனா அண்டர்ரேட்டட்ல தான் வரும் இந்த படம். மிஸ்கினோட ஏன்னா இந்த படத்துல நடிச்சவங்க இந்த படத்துக்கு அப்புறம் தான் ஃபேமஸ் ஆனாங்க. MS பாஸ்கர் தெரியும், அப்புறம் நாசரே தெரியும். மத்தபடி இந்த ஹீரோவா இருக்கட்டும், நம்ம அவங்க யாரு இந்த சூரிய ரிப்போர்ட்ல ஹீரோயின் நடிச்சாங்க, இவங்க அவங்கள அபர்ணா பழனி இருக்கட்டும். அப்போ இந்த படம் வந்தப்ப இவங்க நடிச்சவங்க ஃபுல்லா அண்டர்ரேட்டடா தான் இருந்தாங்க. அதனால இந்த படமும் சோ கால்டு அண்டர்ரேட்டட் ஃபிலிம் தான். சரி, 4 பேத்துக்கும் பாயிண்ட். அடுத்த படம் வந்து ரங்கூன். ரங்கூன் பாத்திருப்பீங்க, எல்லாரும் பாத்திருப்பீங்க. கௌதம் கார்த்தி நடிச்சிருப்பாப்ல. அது எப்படி நான் பார்த்தேன்னா, ஒரு பாட்டு அனிருத் பாடியிருப்பாப்ல, ராசாத்தி ராசாத்தி ரங்கூனுக்கு டேய், அநேகன் படத்தை சொல்றான்டா. அது அநேகன் படத்துல. அப்படினால இந்த படத்துல இது அனிருத், அந்த படம் ஹாரிஸ் ஜெயராஜ் தானே. அனிருத் ஒரு பாட்டு பாடியிருப்பாப்ல அநேகன் படத்துல. எங்கடா இந்த சம்பந்தமே அந்த படத்துல ரங்கூன்ல தானே அவங்க இருப்பாங்களா இல்லையா? அதுல அது தனுஷ், இது கௌதம் கார்த்தி. தனுஷ்னு பேர் எடுத்தானா இல்லையா? இந்த படம் வந்து இந்த படமும் நல்லா இருக்கும். கௌதம் கார்த்தி நடிச்சிருப்பாப்ல. இவங்க எல்லாருமே ஒரு கிரைம் தான் பண்ணி, ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஒரு வேலை தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால வர பிரச்சனைகள் சட்டத்துக்கு புறம்பானாலே தெரியும், கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்காது. அதனால வர ஒரு பிரச்சனையில மாட்டிக்குவாங்க. இந்த படம் ஒரு துரோகம், நட்பு எல்லாத்தையும் சொல்லும் இந்த படம். கண்டிப்பா இந்த படம் எப்படி பார்த்தேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த சமயத்துல, இந்த படம் வந்த சமயத்துல அனிருத் வந்து ஏதாவது 2-3 பாட்டு தானே பாடுவாப்ல. அப்ப அனிருத் வாய்ஸ் மேல ஒரு பெரிய கிரேஸ் எனக்கு. அந்த இதுல பாட்டு, ஓ அனிருத் மியூசிக், சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தது. இந்த படம் நல்லா இருக்கும், கண்டிப்பா பாருங்க, சூப்பரா இருக்கும். ரங்கூன் ஒரு கமர்ஷியல் பிலிம் மாதிரி தான் இருக்கும். 1 பாயிண்ட் 0 பார்க்கல, இவனும் பார்க்கல. பார்க்காதது ஆச்சரியம். நீ ஒரு படம் சொன்ன மாடத்தி. மாடத்தி, அதுதான் இது. அடுத்த படம் பெயர் வந்து மாடத்தி. இதுவும் நல்லா இருக்கும். நாட்டார் தெய்வம் பிளஸ் ஜாதிய ஒடுக்குமுறைகள். ஆனா அது ஜாதிய ஒடுக்குமுறை இருக்கும். ஆனா மெயின் வந்து எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது பார்க்கும்போது, அது ஒரு நாட்டார் தெய்வம் எப்படி கிரியேட் இந்த சமூகத்துல உருவாக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இதா வச்சிருக்கோம். ஏன்னா அந்த படத்தோட எண்டம் அந்த மாதிரி தானே இருக்கும். அந்த சின்ன பொண்ணே இதாகும். இந்த படமும் பாருங்க, கண்டிப்பா ஒருத்து தனியா பாருங்க, ஏன்னா ஒரு சீன் இருக்கும். ஆமா, அந்த இது தண்ணிக்குள்ள தவுவாங்க. 18+ சொல்ல முடியாது, ஒரு நேக்கடு சீன். ஓகே, அந்த லிஸ்ட்டை வந்து இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. இப்போ யார் யாருக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். அது அதிக பாயிண்ட் பெற்றவங்களுக்கு என்னமாச்சும் ஏதாவது கொடுப்போம். ஏதாவது சரி, ஓகே. இதுதான் சீரியஸான நேரம். ஓகே, ரிவிலேஷன். அவன் பாயிண்ட் எண்ணி வச்சுக்க, நீ அடி விடுவான். கள்ள பாயிண்ட் எடுத்தா என்ன பண்றது? கள்ள பாயிண்ட் எடுத்தா அவனுக்கு அடுத்த வீடியோல அவனுக்கு வாய்ப்பு. சரி, ஆரம்பமா? ஓகே, ரெவலேஷன் எனக்கு 1 ஆஃப் பாயிண்ட் 0. சரி, வெச்சுக்க. அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலை 2. நீ 2. ஏய் 1. சரி, அப்பமா நான் கழிச்சுக்கிறேன். சரி, அடுத்த படம் வந்து கிடா, நான் எடுத்துக்கிறேன். அடுத்த படம் வந்து ஒரு கிடாவின் கருணை மனு 3. ஒரு பாயிண்ட் தான். குரங்கு பொம்மை நான் எடுத்துக்கிறேன் 4 பாயிண்ட். ரேடியோ பெட்டி 1. இப்பதான் ஒண்ணு போறேன். அடுத்தது ஜிவி. ஆமாமா, நான் இதுக்கு ஜிவி ஜான்சினா. ஜிவிக்கு சேர்த்து எனக்கு 5. அடுத்து குற்றம் கடிதல் எனக்கு 6. மனுஷங்கடாக்கி 7. 4. டூலெட் 5. கை பத்த மாட்டேங்குது. 5 நான் 8 வந்துட்டேன். குற்றமே தண்டனை 9. நிலா 10. 3.5 மதிப்பெண். சம்டைம்ஸ் 11. 7 பாயிண்ட்ஸ். கேடி நான் பார்க்கிறேன் 8 பாயிண்ட்ஸ். 7. லென்ஸ் 12. 8 பாயிண்ட்ஸ். வெள்ளை புக்கள் 9 பாயிண்ட்ஸ். 8 தொட்டாக்கள் கிடையாது. 8 தொட்டாக்கள் 10 பாயிண்ட்.
10 பாயிண்ட்னா. அடுத்து ரங்கூனு 11 பாயிண்ட். நான் 14 வந்துட்டேன். 11. அடுத்த படம் வந்து நான் சொன்னது மாடத்தி, கடைசியா முடிஞ்ச படம் மாடத்தி. நான் 15 வந்துட்டேன். 12 பாயிண்ட். நான் 8.5 நான். மொத்தமா 12 பாயிண்ட். இந்த 5.5 பார்ட் 1 அண்டர்ரேட்டட் தமிழ் ஃபிலிம்ஸ்ல வந்து ஒரு 20 படம் பார்த்தோம். இதுல நான் 15 மார்க் வாங்கியிருக்கேன். 12 பாயிண்ட் இருக்கு. 12 பாயிண்ட். நீங்க? நான் வந்து 9 பாயிண்ட்ஸ் ஆனா 8.5 தான் தராங்க. நான் 5.5 வரேன். அப்படி பார்த்தா இவர் நிலா பாதி பார்த்த. இவன் பாதி பார்த்த கணக்கு கிடையாது. நிலா படம் தூங்குன நான் இது இவன் தான் பேசுனியா. இந்த மாதிரி படங்கள் வாழ்வியல் சம்பந்தமா இருக்கு, கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். அதனாலதான் தூக்கம் வரும்னு வேற நான் சொன்னேன். குறிப்பிடு அந்த அடிக்கோடு இதெல்லாம் சொல்லிட்டு நிலா படம் பார்க்கும்போது தூங்குனியா. சரி ஓகே, இதுல ஜெயிச்சது வந்து ஜோன்ஸ். ஜெயிச்ச ஜோன்ஸுக்கு இதுதான் பரிசு. இந்தாங்க நண்பர். ஏடா கண்ணா கண்ணா. இப்படிதான் இருக்கு, பாத்துக்கங்க. ஓகே. 2ஆம் பரிசு பெற்ற கொசு அடிக்கிற சரி, இதை நான் வீட்டுக்கு கொண்டு போனாமா? நீங்க அதை வீட்டுக்கு கொண்டு போனா வேற எடுத்துட்டு கூட போலாம். நீங்க எடுத்து போனா ரியோ நீ அடிப்பேன். சரி.